பரிசுத்தமடைய ஒற்றுமையா பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும் பலமாக என்னை நிரப்பும் மாம்சத்தின் தீய செயல் சுட்டெரிக்க வானத்தின் அக்கினியே வந்திறங்கும் மாம்சத்தின் தீய செயல் சுட்டெரிக்க வானத்து அக்கினியே வந்திறங்கும் எலியாவின் தேவனே இறங்கியே வாருமே எலியாவின் தேவனே இறங்கியே வாருமே ஒற்றுமையா ஒற்றுமையா உன்னதரே ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும் பலமாக என்னை நிரப்பும் ஆவிக்குள்ளாகி உம்மில் ஆனந்திக்க வேதத்தின் ஆழம் கண்டு சந்தோஷிக்க ஆவிக்குள்ளாகி உம்மில் ஆனந்திக்க வேதத்தின் ஆழம் கண்டு சந்தோஷிக்க அனுகிரகம் வேண்டுமே அபிஷேகம் தாருமே அனுகிரகம் வேண்டுமே அபிஷேகம் தாருமே ஒற்றுமையா ஒற்றுமையா உன்னதரே ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும் பலமாக என்னை நிரப்பும் வல்லமை வரங்களை அள்ளித் தரும் வானத்தை நோக்குதையா எந்தென் உள்ளம் வல்லமை வரங்களை அள்ளித் தரும் வானத்தை நோக்குதையா எந்தென் உள்ளம் எழுப்புதல் வேண்டுமே எனக்கென்று தாருமே எழுப்புதல் வேண்டுமே எனக்கென்று தாருமே ஒற்றுமையா ஒற்றுமையா உன்னதரே ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக பலமாக என்னை நிரப்பும் ஆவிக்குள்ள
பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பரநாவியே அன்பின் ஆவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும் பலமாக என்னை நிரப்பும் பரநாவியே அன்பின் ஆவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா நல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தாங்கும் கிருபை பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே
என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம்.
எங்களை கூட்டி சேர்த்தீர், கிருபையா எங்களை நடத்தினீர், கிருபையா எங்களுக்கு உதவி செய்தீர். உம்முடைய கிருபை மேல் ஆனது. உமக்கு நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி இருக்கிறார், ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறார், அதிசயமாக நடத்தி இருக்கிறார். நீங்க சொல்ல முடியுமா, கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கண்மணி போல என்னை காத்தருளினார். ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, 40 வருஷம் உன்னை வனாந்தரத்துல நான் நடத்தினேனே, அதை நினைத்து பாருன்னு சொன்னார். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. ஓ, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால
நீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீந்தும் தயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்து நீவே நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோ இதுவரை என் இயேசுவே நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் இயேசப்பா. எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஓ இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கை மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், ஓ என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்தியிருக்கிறார். நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னவர் இதுவரைக்கும் நம்மை சுமந்தா. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உன்னை சுமந்தேன் என்று சொல்கிறார் பாருங்கள். இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒரு குறைவையும் வைக்காதபடிக்கு தேவ பிள்ளைகள் ஒரு குறைவையும் சந்திக்காதபடிக்கு குறைவானதை எல்லாம் ஒழித்து போட்டு நிறைவானதை தேவன் நமக்கு தந்தார். நிறைவானவர் நம்முடைய வாழ்வில் வந்தபோது குறைவானதெல்லாம் ஒளிந்து போய்விட்டது. நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவர், நிறைவான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறவர் எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். விலகாத தேவ கிருபை நம்ம கூடவே இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறது. சொல்ல போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் விலகாமல் இருந்ததே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை எங்களை விட்டு விலகாததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அந்த கிருபை எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது என்று எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க, எனக்காக ஜீவன் ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமா
இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா ராஃபா ஆனவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை, Thank you, Lord. மாறாது என் வாழ்விலே. யெகோவா நீசியன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். சொல்லுவோம், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், இயேசையா வாழ்வில் இன்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஓ மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது வாழ்விலே. கரங்களை தட்டி அந்த கிருபை மாறாததாக, அந்த கிருபை மாறாததாக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை மாறாதது, இயேசுவின் கிருபை மாறாதது. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு மாறி போகிறது. மாறாத இயேசு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்குகள் உண்மை உள்ளது, அவர் வார்த்தைகள் உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். ஆமை, நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத அற்புதத்தை அவர் நமக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில, ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், நீர் எனக்காக எல்லாம் செய்கிற ஆண்டவர். ஆமேன், ஆமேன். மனிதன் செய்கிறானே இல்லையோ, நீர் எனக்காக செய்கிறீர், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். மேலான ஆசீர்வாதங்களை, மேலான நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்ய நீர் விரும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு நீர் உதவி செய்கிற ஆண்டவர். எந்த மனிதனும் செய்ய முடியாத உதவி உம்மிடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை பரலோகத்தில் இருந்து வருகிறது, எனக்கு உதவி பரலோகத்திலிருந்து வருகிறது, எனக்கு நன்மை பரலோகத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நாம் சொல்ல போகிறோம்,
பெரிய அதிசயங்களை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது, நமக்காக அவர் செய்து முடிப்பார். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே சொல்லுவோமா? ஓ நீரே உம்மை ஆராதிப்பே. ஏன் போல நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏன் போல நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே, ஏன் போல நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏன் போல நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள ஆண்டவர், மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, ஓ நீரே பரிசுத்த, தெய்வமே, மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, அல்லேலூயா, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என் இயேசுவே, அல்லேலூயா, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு இயேசு போதுமே, அல்லேலூயா, எந்த நன்றி
மறுபடியும் சொல்லுவோம், இயேசு நீங்க போதும் ஆண்டவரே. புகழ் போதும் என்பதல்ல, படிப்பு போதும் என்பதல்ல, பணம் போதும் என்பதல்ல, எனக்கு இயேசு போதும். அவர் இருந்தா இதெல்லாம் வரும், அவர் இருந்தா இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு இயேசு போதும் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. படுகுழியில கிடந்த என்னை தூக்கி எடுத்த இயேசு போதும். என் பாவங்களுக்காய் சிலுவையிலே தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுத்த இயேசு எனக்கு போதும். தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே, எனக்காக கிரயம் செலுத்தினாரே, சிலுவையிலே இரத்தம் சிந்தினாரே, அந்த இயேசு எனக்கு போதும். என்னை வாழ வைக்கிற இயேசு போதும், என்னை உயர்த்தி வைக்கிற இயேசு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு போதுமானவர். ஒவ்வொரு நாளும் அப்படியே நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். விதியான நேரங்களில் கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 19வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. சேர்ந்து வாசிப்போம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருக்கு என்று கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கப் போகிறோம். நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற இந்த காணிக்கைகளை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே உடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவர்களை அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருகட்டும் அப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அந்த வசனத்தின்படி திருப்தியான ஆசீர்வாதங்களை உடைய ஜனங்கள் சுதந்திரிப்பார்களாக. இந்த வாரத்தில் அவர்கள் செய்கிற முயற்சிகள், பிரயாசங்கள், கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஒரு பெரிய அறுவடை ஆசீர்வாதத்தை பார்க்க தேவ அனுகிரகம் உடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உண்டாயிருக்கட்டும் என்று மனதார ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கென்று கொடுத்திருக்கிறார்கள், இதன் மூலம் உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். அதிகமாக பெற்றவன் நான்,
பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். பெற்றவன் நான். உந்தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏழ்நீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏழ்நீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏழ்நீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏழ்நீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக படிக்கலாம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் போதும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையின் நிலைகளை சொல்லி, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை குறிப்பிட்டு, எப்படிப்பட்ட நிலையை அவர்கள் அடைந்தார்கள், எப்படிப்பட்ட நிலைக்குள்ளே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற நிலையை சொல்லி, இதை மாற்றி நான் இதை இவர்களுக்கு செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே படிக்கிறோம். முட்செடியின் நிலைகள் மாற்றி தேவதாரு விருட்சத்தின் நிலைகளுக்குள் என் ஜனங்களை நான் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இந்த முட்செடி என்று சொல்லும் பொழுது அது ஒரு வேதனையான, ஒரு இனிமையான மரம் அல்ல. அது ஒரு வேதனையான, மனிதர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்லலாம்.
உலகத்தில் தேவன் உண்டாக்கின மனிதன் ஆதாம் பாவம் செய்தபோது ஆண்டவர் தேவனுடைய தோற்றத்தை விட்டு அவனை வெளியே அனுப்புகிறார். தேவனுடைய கட்டளையை மீறினார்கள், தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள், பாவம் செய்தார்கள். அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டதுக்கு பின்னால இந்த பூமி சபிக்கப்படுகிறது, மனிதன் சபிக்கப்படுகிறான், சர்ப்பம் சபிக்கப்படுகிறது. ஆகவே இந்த பூமியை சபிக்கும்போது ஆண்டவர் சொன்னது என்ன? இந்த பூமியிலே முள்ளும் குறுக்கும் முளைக்கும் என்று சொன்னார். ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை, ஆதாமினுடைய அருமையானவர்களை கீழ்ப்படியாமையின் காரியங்கள் வேதனைகளை கொண்டு வந்தது. அதுதான் முள்ளினுடைய அனுபவம். அதை இப்படி சொல்லலாம், அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அலங்கோலமான வாழ்க்கை. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பிரச்சனை, நான் ஏன் இப்படி வாழ்கிறேன் என்று ஒரு அலங்கோலமான ஒரு நிலைக்குள்ளே தவித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நிலைக்குள்ளே தான் ஜனங்கள் வாழுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்றைக்கு இந்த அலங்கோலமான வாழ்க்கையை அவர்களிடத்தில் இருந்து மாற்றி தேவதாரு விருட்சமாகிய அலங்காரமான விருட்சமாய் என் ஜனங்களை நான் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. தேவதாரு என்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு மகிழ்ச்சி என்று அர்த்தமாம், மகிழ்ச்சி என்று அர்த்தமாம். அப்போ வேதனையான வாழ்க்கை வாழ்கிறவர்களை கர்த்தர் எந்த நிலைக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார் என்றார், மகிழ்ச்சியான நிலைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனையான வாழ்க்கை, அன்றைக்கு மகிமையினால் முடிசூட்டப்பட்டு இருந்தவன், ஒரு காலத்தில் அலங்காரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தவன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் மனிதனை முடிசூட்டி இருந்தார். ஒளியை வஸ்திரமாக கொடுத்திருந்தார். மனிதன் தேவ மகிமையினால நிரப்பப்பட்டிருந்தான். முதல்ல மனிதனுக்கு வஸ்திரம் இல்லை, அவன் மகிமையினால நிரப்பப்பட்டிருந்தான். அல்லேலூயா. தேவ மகிமை அவனை சூழ்ந்திருந்தது. கர்த்தருடைய பார்வையில் அவன் அலங்காரமாகத்தான் இருந்தான். ஆனால் பாருங்கள், பாவம் எப்பொழுது பிரவேசித்து விட்டதோ, பாவம் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வந்ததோ, அப்பொழுது அவனே உணர்கிறான், நான் அலங்கோலமாய் இருக்கிறேனே. அவனே சொல்கிறான், நான் நிர்வாணியாய் இருக்கிறேனே. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அஸ்திரம் இல்லாதவனாய், தேவ மகிமை இழந்தவனாய், தேவ பிரசன்னத்தை இழந்தவனாய் நிற்கிறான் மனிதன். இப்ப பாருங்க, இப்ப அவனுக்குள்ள ஒரு அலங்கோலமான ஒரு வாழ்க்கை அவனுக்கே தெரிகிறது. ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஒரு வஸ்திரம் தேவை. எங்க போகிறது? வஸ்திரத்துக்கு என்ன செய்வது? ஒன்றும் தெரியல. அத்தி இலைகளை எடுத்து தைத்து அவன் அதை வஸ்திரமாக தரித்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இலைகளினால் தனக்கு ஒரு உடையை ஏற்படுத்தினான். பாருங்கள், ஒருவேளை பச்சை இலையா எடுத்து அதை அவன் தைத்து அவன் தனக்கு வஸ்திரமாக போட்டிருக்கலாம். ஆனால் நேரம் ஆக ஆக வெயில் வர வர அந்த இலை என்ன செய்யுது? காய்ந்து போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ஒரு காலத்தில் தேவனுடைய பார்வையில் அலங்காரமான கிரீடமாய் இருந்தவன் இப்பொழுது எல்லாருடைய பார்வையிலே அலங்கோலமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு நான் அந்த முட்செடியின் அந்த வேதனையின் நிலைகளை மாற்றி நான் உங்களை அநேகருக்கு முன்பாக அலங்காரமாய் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எது அலங்காரமாய் இருக்கிறது? ஆண்டவருடைய ஜனத்திற்கு எது அலங்காரமாய் இருக்கிறது? வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது அநேக விஷயங்கள் நமக்கு அதை எடுத்து சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்தில் நம்மளை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு நிறைய பொருட்கள் இருக்கிறது. நாம் நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதற்கு தகுந்தவாறு நம்ம போகிறோம். ஒரு திருமண வீட்டிற்கு போகிறோம் என்றால் அதற்கு தகுந்தவாறு நம்மை அலங்கரித்து கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களை, புதுசாக வாங்கி இப்போ தான் இருக்குது பாருங்க, தங்கத்தில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பிளாஸ்டிக்கிலே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, ஸ்தோத்திரம். அதெல்லாம் வாங்கி போட்டு கண்ணாடிக்கு முன்பாக நின்று இது அழகாக இருக்கிறதா என்று பார்த்து ரசித்து, வீட்டில் இருக்கிறவரிடத்தில் நான் போட்டிருக்க நல்லா இருக்குதா அப்படின்னு அவரிடத்தில் கேட்டு, அவங்க நல்லா இல்லைன்னு சொல்ல அதை கலத்தி தூர போட்டுட்டு அடுத்து இன்னொன்றை மாற்றி, இப்படியே நம்மளை அலங்கார
அலங்காரப்படுத்தி கொண்டு போகிறோம். அதெல்லாம் தவறு கிடையாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் காலையில் எழும்பின மாதிரியே வந்துடுறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில முகங்களெல்லாம் பார்த்தா பல்லு வளர்க்குனாங்களான்னு சந்தேகமாக தான் இருக்குது. அல்லேலூயா, தேவ சபைக்கு வரும்போதும் அப்படி தான் வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உள்ளே வர வர ஒவ்வொரு ஸ்ப்ரேயாக ஸ்மெல் வரும். இதில் வேறு மல்லிகைப்பூரி எக்ஸ்ட்ரா வேறு வரும். இப்போ இந்த ஏசிக்குள்ளே வந்த உடனே இது எல்லாம் சேர்த்து ஒரு மனம் மணக்கும் பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் நம்மளை அலங்காரப்படுத்தி கொள்வதற்கு நிறைய பொருள் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளை கர்த்தர் அலங்காரப்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறேன். உலக பொருளினால் நாம் நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்வதை குறித்து நான் சொல்லவில்லை. அது அவரவர்களுடைய விருப்பம், அது அவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை அலங்காரப்படுத்துகிறார். எது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அலங்காரமாய் இருக்கிறது? முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைக்க பண்ணுவேன். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையின் நிலைகள் மாறி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறி, கர்த்தர் உங்களை அநேகருக்கு முன்பாக மகிழ்ச்சியாய் வைக்க போகிறாராம். நான் உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயாவில் படிக்கும் பொழுது ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், எடுத்து படிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் கொண்டு வரப்படும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி தேவதாரு விருட்சங்கள் கொண்டு வரப்படும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற இடத்தை அலங்காரமாக்குவது, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தானத்தை அலங்காரமாக்குவது தேவதாரு விருட்சம் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொன்னேன், தேவதாரு விருட்சம் என்றால், தேவதாரு என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளை எதினால் அலங்காரமாக்க விரும்புகிறார் என்றால் மகிழ்ச்சியினால் அலங்காரமாக்க விரும்புகிறார். நீங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தேவனை பாடி மகிழ்ந்து ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். கீத வாத்தியங்களை வாசித்து அப்படியே ஆடி பாடி நடனம் ஆடி தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். அதில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் சகலவித கீத வாத்தியங்களும் கர்த்தருக்கு முன்பாக மகிழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அன்றைக்கு பாருங்க, தேவதாரு விருட்சத்தினாலே செய்யப்பட்ட கீத வாத்தியங்கள். அப்ப தேவதாரு விருட்சத்தின் மூலமாக கீத வாத்தியங்கள் செய்யப்படுகிறது. அப்படி நம்ம கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசித்து அப்படியே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நம்ம எல்லாருக்கும் கீத வாத்தியம் இல்லை, ஆனால் நமக்கு ஒரு வாத்தியம் இருக்கு. என்ன வாத்தியம் தெரியுமா? என்ன வாத்தியம் தெரியுமா? உங்களுக்கு வயலின் இருக்கா? சொல்லுங்கள். உங்கள் கையில் வயலின் இருக்கா? இல்லை, நீங்கள் பேசவே மாட்டீங்களோ? தோத்துரும். உங்களுக்காக நான் விசேஷமாக என்ன ஜெபம் பண்ண வேண்டியிருக்கேன். ஆண்டவரே, இவங்க பேசணும்ப்பா. தோத்துரும். வீட்டில் ரொம்ப பேசிட்டீங்க போல தெரியுது. கவனிங்க, கீத வாத்தியம் அப்படின்னா இன்றைக்கி வாசிக்கிறாங்க, வயலின் வாசிக்கிறாங்க, கிட்டார் வாசிக்கிறாங்க, வீணை வாசிக்கிறாங்க, சுரமண்டலம் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் கீத வாத்தியம். இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கெல்லாம் ஒரே ஒரு கீபோர்டை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பழைய பாட்டி காலங்கள் எல்லாம் இந்த மாதிரி கீத வாத்தியங்கள் எல்லாம் இசைத்து பாடினா. ஆனால் இன்னொரு கீத வாத்தியம் எல்லார் கையிலும் இருக்காது. என்ன தெரியுமா? 10 நரம்பு வீணை. அல்லேலூயா. சிலருக்கு இந்த நரம்பே வேலை செய்ய மாட்டேங்க. சிலர் சொல்கிறாங்க, இந்த விரல் மரத்து போயிருக்கு பாஸ்டர், இந்த வலது கை மரத்து போயிருக்கு பாஸ்டர். அது ஏன் மரத்து இருக்கு தெரியுமா? சர்ச்சில் கை தட்டாமல் இருக்கிறதுனால. சர்ச்சில் இப்படியே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கை இப்படியே மடங்கிட்டு அது நீள மாட்டேங்க. நமக்கு ஒரு பிசியோ தேவையாக இருக்குது. அல்லேலூயா.
டாக்டர்கிட்ட போனால் இப்படி கை இப்படியே வச்சுருக்கீங்க, கை நீட்ட முடியலன்னா டாக்டர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கையை அடிக்கடி நீட்டணும், கையை இப்படி இப்படி. அதைத்தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். கையை நீட்டாத, தோத்தர் கையை உயர்த்தி அல்லேலுயான்னு சொல்லு, இந்த கையை உயர்த்தி அல்லேலுயான்னு சொல்லு. பாட்டு பாடும்போது கையை நல்லா தட்டு, அப்போ கை மறக்காது, நல்ல இரத்த ஓட்டம் அழகாக வேலை செய்யும். அல்லேலுயா. நான் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டேன், யாரெல்லாம் கை தட்டலையோ அவங்களுக்கெல்லாம் கை மறத்து போச்சு. இப்போ நல்லா கை தட்டி பாருங்க, டாக்டர் தானே சொல்கிறாங்க, இரத்த ஓட்டம் நல்ல வேலை செய்யும். நமக்கு ஆண்டவர் 10 நரம்பு வீணையை கொடுத்துருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ எல்லாரும் நல்ல கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். பார்ப்போமே, இப்போ வேலை செய்தான்னு பார்ப்போமா? எல்லாம் நல்ல கரங்களை தட்டி. ஆமென். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த பேச்சு போட்டி, பாட்டு போட்டிலாம் நடக்கும். அந்த போட்டியில் பாட்டு பாடி முடிஞ்ச உடனே கை தட்டுவோம். கை தட்டினா டீச்சர் மாதிரி பேச விடாத அளவுக்கு கை தட்டுவோம். ரொம்ப நேரம் தட்டுவோம். அவங்க டேபிளை தட்டுவாங்க, போதும் வேணும்னே தட்டுவோம் நாங்கள். அல்லேலூயா, தோத்திரம். இப்போ தான் நீங்கள் ஒழுங்காக கை தட்டினீங்க. இதை முதல் பாட்டில் இருந்தே தட்டியிருந்தா ஆண்டவர் மகிமைப்பட்டிருப்பார். இப்போ அவர் இங்கே உட்காந்துட்டு அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? ஐயோ ஸ்தோத்திரம், நான் வேணா போயிட்டு அடுத்த ஆராதனைக்கு வரட்டான்னு கேட்டார். என்கிட்ட என்ன கேட்டார், நான் போட்டா அடுத்த ஆராதனைக்கு வரட்டான்னு. நான் தான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, 7-6 நாளும் வேலை செஞ்சு களைச்சி போய் வந்திருக்காங்கப்பா, அதனால ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பாங்க, கிருபையாக இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புன்னு சொல்லி வச்சுருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆளுகளை பாருங்களாம். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரை துதிக்கிறதற்கு வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை துதிக்கிறதற்கு ஒரு நாள் சோர்வாக இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி நமக்கு அலங்காரமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் எவ்வளவு ஆனந்தத்தோடு இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள், என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு. அப்போ எது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அலங்காரமா இருக்குன்னா, மகிழ்ச்சி தேவ பிள்ளைகளுக்கு அலங்காரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ள இருக்கிற வேதனையை மாற்றி, உங்களுக்குள்ள இருக்கிற அருமையா கஷ்டங்களை மாற்றி, உங்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரங்களை மாற்றி, எதற்காக வேதனைப்படுறீங்களோ, எதற்காக அழுறீங்களோ, எதற்காக வாழ்க்கையில துன்பத்தின் பாதையில் இருக்கிறீங்களோ, இதை எல்லாவற்றையும் நான் தூக்கி போட்டு உங்களை நான் மகிழ பண்ண போகிறேன். தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி ஒரு அலங்காரமாய் இருக்கிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தருவார். இந்த வாரத்தில் மகிழ்ச்சியை கேட்க பண்ணுவார். உங்களுக்கு வருகிற நல்ல செய்திகள் உங்கள் இருதயத்தை குளிர பண்ணும். அல்லேலூயா. நீண்ட காலமாய் நீண்ட நாட்களாய் காத்திருந்து ஜெபித்த காரியங்கள் உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறது. அநேக நாளாய் போராடி கொண்டிருந்த காரியம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர போகிறது. எதை குறித்து பயந்தீர்களோ, எதை குறித்து கலங்கினீர்களோ, எதை குறித்து பாரப்பட்டீர்களோ, இந்த முட்செடி இன்னோடு ஒளிஞ்சு போகுது. அன்றைக்கு மோசே கண்ட அந்த முட்செடி அக்கினினால் எரிந்து போனது போல, சுட்டரிக்கப்பட்டது போல உங்கள் வேதனைகள் இன்றோடு முடிந்து போகட்டும். ஆனந்த தைலத்தை, அபிஷேகத்தை, மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி தேவ பிள்ளைகளுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. தேவன் கொடுக்கிற அலங்காரம் அதுதான். உலக பொருள்களினால் நாம் இந்த உலகத்தில் நம்மை திருப்திப்படுத்துவதற்கு நாம் நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை மகிழ்ச்சியினாலே அலங்காரப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தால் நம்ம முகத்திலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும். முகம் கலையாக இருக்கும். அப்படி சொல்லுவோம்ல, உங்கள் முகம் ஒரு கலையாகவே இல்லை அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ளே நிறைய பாரம் இருக்குது. அவங்க இருதயத்துக்குள்ள நிறைய கவலை இருக்குது. சொல்ல முடியாத பாரம், சொல்ல முடியாத காரியங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த இருதயம் அருமையானவர்களே, பாரம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துன்னு வைங்களேன், அவங்க முகத்துலையும் எப்படி இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். சில நேரத்தில் கேட்பேன், இன்றைக்கி என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி இருக்குது. கர்த்தரோடு இருக்கிற தேவ மனுஷனுக்கு இருதயத்தில் பாரம் இல்லை. அந்த பாரத்தெல்லாம் கர்த்தர் மேலே தூக்கி போட்டாச்சு. அந்த பாரத்தெல்லாம் தேவன் மேலே வைத்து விட்டால்
ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தன் வேதனைகளை எல்லாம் கொட்டி கொண்டிருந்தாள், தன் இருதயத்தின் பாரத்தை எல்லாம் கொட்டி கொண்டிருந்தாள். அந்நாள் ஒவ்வொரு நாளும் போய் தேவ சமூகத்தில் அழுவாள். அவளை பார்க்கிறவள் சொல்லுகிறார்கள், பைத்தியக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த அலங்கோலமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அதே இடத்திலே அலங்கோலமான சூழ்நிலைகளை மாற்றி அலங்காரமாய் சந்தோஷமாய் நான் என் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் என் தேவனுக்குள் மகிழ்ந்திருப்பேன், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே மகிமைப்படுத்தினாள். பாருங்கள், அல்லேலூயா. உங்கள் அலங்கோலம் அலங்காரமாய் மாறும். மகிழ்ச்சி தேவ பிள்ளைகளுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. இரண்டாவது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை படியுங்கள். ஓசியா 14:8 வாசிக்கலாம். எப்ராயிம் சொல்லுவான், நான் அவனுக்கு செவி கொடுத்து நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருக்கிறேன் என்று எப்ராயிம் சொல்லுவான், நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருக்கிறேன் என்று சொல்லுவான். இந்த முட்செடிக்கு பதிலாக ஆண்டவர் தேவதாரு விருட்சத்தை தேவன் முளைக்க பண்ணுகிறார். அப்ப அலங்கோலமான வாழ்க்கையை மாற்றி அலங்காரமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பும் தேவனுடைய விருப்பமும். இந்த எப்ராயிம், இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி இதற்கு முன்பு இருந்தார்கள், இப்போ பச்சையான தேவ விருட்சத்தை போல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னா முட்செடி போலதான் வேதனையான ஒரு அனுபவம். நீங்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது, எப்ராயிம் திருப்பி போடாத அப்பமாக இருந்தான். இதற்கு முன்பு எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். அப்போது அதுக்கு ஒரு சரியான மொழிபெயர்ப்பு நம்ம சொன்னால், திருப்பி போடாத அப்பம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அறவேக்காடு. இதுக்கு மட்டும் கரெக்டாக சொல்றிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அறவேக்காடு, திருப்பி போடாத அப்பம். தேவனுடைய ஜனங்கள் தேவனோடு உள்ள காரியத்தில் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த ஜனங்களை நடத்தின விதங்கள் ஏராளம் இருந்தும் இவர்கள் இன்னும் தேவனை அறியாதவர்களாய், இன்னும் தேவனுடைய நாமத்தை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். 11ஆம் வசனம் 7:11 சொல்லுகிறது, பேதையான புறா அப்படின்னு எழுதி இருக்கிறது. எப்ராயிம் எப்படியா? பேதையான புறா. கீழ்ப்படியாதவர்களாய், தேவனை விட்டு விலகுகிறவர்களாய், தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறவர்களாய் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது எப்ராயிம் சொல்லுகிறார், நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குகிறார். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 14:1. நீ உன்னுடைய அக்கிரமத்தினாலே விழுந்தாய், பாருங்கள், அவர்களுடைய சீர்கேட்டில் இருந்து மனம் திரும்பும்படி ஆவியானவர் அவர்களோடு பேசுகிறார். எப்ராயிம் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை விட்டு விலகி போன சந்தர்ப்பங்களில் இருந்தெல்லாம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அவர் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் சிநேகித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? திருப்பி போடாத அப்பமாய், பேதையான புறாவாய், கீழ்ப்படியாதவர்களாய், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களாய் இருந்த நிலைத்தான் அவர்களுக்கு ஒரு வேதனையான ஒரு நிலைகள், அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. அவருடைய குறைகள், அவருடைய குற்றங்கள், அவருடைய மீறுதல்கள், அவருடைய தவறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து திரும்பி கர்த்தரிடத்தில் வரும் பொழுது தேவன் அவர்களை அலங்காரமாய் மாற்றுகிறார். அதைத்தான் எப்ராயிம் சொல்லுகிறார், நான் இப்பொழுது பச்சையான தேவ விருட்சம் போல இருக்கிறேன்.
முன்னால நான் எப்படி இருந்தோம், நாங்க முன்னால எப்படி வாழ்ந்தோம், எங்க வாழ்க்கையினுடைய நிலைமை முன்னால எப்படி இருந்தது, அதெல்லாம் மாற்றுறதுக்கு நாங்க எங்களை தேவகரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். எங்களை கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணித்து விட்டோம். இப்போ கர்த்தர் எங்களை மாற்றி விட்டார். இனிமேல் எங்களுக்கு அலங்கோலம் இல்லை, நாங்கள் அலங்காரமானவர்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் தேவதார் விருட்சம், ஒரு பச்சையான தேவதார் விருட்சம் போல இருக்கிறேன் அப்படி சொல்றார்னா, கர்த்தர் எங்களை ஒரு செழிப்புள்ள காலத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது அலங்காரமாய் இருக்கிறது தெரியுமா? செழிப்பு தேவ பிள்ளைகளுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவரை தேடுற நாம, ஆண்டவர் விசுவாசிக்கிற நாம, ஆண்டவரை ஆராதிக்கிற நாம, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற நாம, கர்த்தரை கனம் பண்ணுகிற நாம, கர்த்தருக்கென்று விதைக்கிற நாம அலங்கோலமா வாழக்கூடாது, அலங்காரமா வாழணும். கர்த்தர் தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தில் எப்படி வாழ வைக்க விரும்புகிறார் தெரியுமா? பச்சையான தேவதார் விருட்சம் போல ஒரு செழிப்புள்ள காலங்களுக்குள் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்த விரும்புகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல நாம லீபனோனில் கேதுருவை போல வளருவான். அவன் பனையை போல செழிப்பான். எது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அலங்காரம் தெரியுமா? செழிப்பு தேவ பிள்ளைகளுக்கு அலங்காரம். இந்த பூமியில உலகம் உங்களை பார்க்கும்போது, சமுதாயம் உங்களை பார்க்கும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. பொருளாதார ரீதியில, உலகத்தின் காரியங்களிலே நீங்கள் கர்த்தரை தேடினதற்கு பின்னால எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்துதான் இருக்கிறீர்கள், சுகித்துதான் இருக்கிறீர்கள் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அநேகர் உங்களை பார்க்கும்போது, ஆமென், அநேகர் உங்களை பார்க்கும்போது சொல்லணும், உங்களுக்கு ஒரு கர்த்தர் செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து விட்டோம். இப்போ ஆண்டவர் எங்களை கொண்டு வந்துட்டாரு. சொல்லுங்க பார்க்கலாம், செழிப்பான நாட்களுக்குள்ளே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. முட்செடி தேவதாரு விருட்சமாக மாறப்போகிறது. எங்கே எல்லாம், எந்த இடத்திலெல்லாம் யாருக்கு முன்பாக எல்லாம் அலங்கோலமாய் கிடந்தீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைக்கவும் போகிறாராம், செழிப்பாகவும் வைக்கப் போகிறாராம். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அலங்கோலமானவன் அல்ல, கர்த்தர் உன்னை அலங்காரமாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே அலங்கோலமாய் கிடந்தவனை கர்த்தருடைய ஆலயத்திற்கு உள்ளே அலங்காரமாய் கர்த்தர் மாற்றி வைத்தார். பல வருடங்கள், பல நாட்கள் வருகிற மனிதரிடத்திலெல்லாம் பிச்சை கேட்டு வாழ்ந்தவன் இப்ப கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே துதித்து மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதித்து அநேகர் பார்க்கிறார்கள். இவன் நிலைமை எப்படி மாறினது, இவன் வாழ்க்கை எப்படி மாறினது, இவன் சூழ்நிலை எப்படி மாறினது என்று எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றியிருக்கிறார். நம்மையும் தேவன் அப்படி செய்ய வல்லமை உள்ள ஆண்டவர். எழும்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு அலங்காரமாய் இருப்பது மகிழ்ச்சி. ஆமேன். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும், ஆமேன், ஆடுகள் இல்லாமல் போனாலும் மந்தையிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. அதுதான் நமக்கு கிடைத்த அலங்காரம். ஆமேன். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், ஆமேன், நினைத்தது நடக்காமல் போனாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருப்பேன். அதுதான் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அலங்காரம். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தட்டும். இந்த வாரம் உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி தொனிக்கட்டும், ஆரவாரம் உண்டாகட்டும், உங்களை மகிழ பண்ணட்டும், மகிழ பண்ணட்டும் என்று சொல்றார். என் ஜெப வீட்டில் நான் அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டில் நான் அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தில் முட்செடியின் அனுபவம் இன்றோடு அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகிறது. முட்செடியின் வாழ்க்கை இன்றோடு அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகிறது. இனி முட்செடியின் அனுபவம் இல்லை, இனி தேவதாரு விருட்சத்தின் அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், உம்முடைய ஜனத்திற்கு உண்டாகட்டும், உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் அதை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
அப்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றி. தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவர் கொடுத்த பலத்துக்காக நன்றி. ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் போகக்கூடாது. இந்த வாரத்தில் என்னென்ன காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கணுமோ, என்னென்ன காரியங்கள் அனுகூலமாய் உண்டாகணுமோ, என்னென்ன மேன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டுமோ அதெல்லாம் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிரயாணங்களை கூட இரும் ஆண்டவருடைய சமூகம் முன் செல்லட்டும். எல்லா ஆபத்துகள் விக்கினங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இவருடைய தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில செழிப்புள்ள காலங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. வறுமைகள் ஒளிந்து போகட்டும், தரித்திரங்கள் ஒளிந்து போகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று வாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.